Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ கிரேவி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பேபி பொட்டேட்டோ கிரேவி செய்யறதுக்கு நான் கொஞ்சம் பேபி பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ தோல் உரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிழங்கு கொஞ்சம் இன்றைக்கி பெருசாக தான் கிடச்சிது. அதை நம்ம தேவையான ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இதில் கிரேவி செய்கிறப்போ நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி. இதுக்கான மசாலாவை அரைச்சிக்கிறதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 2 பட்டை இது சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறப்போ நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு எப்பவும் போல் நம்ம நல்லா வதக்கி விடணும். அதோட கலர் மாதிரி வரணும். அதே நேரத்தில் நல்லா பச்சை வாசம் போய் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே சேர்த்து வதக்கிறதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். எப்போவுமே வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்குறப்போ நம்ம செய்கிற கிரேவியாக இருக்கட்டும், இல்லை சாப்பாடு பிரியாணி அது மாதிரி இருக்கட்டும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி, மிளகு, ஜீரகம்லாம் வச்சு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பச்சையாக தான் சேர்த்தோம். அதனால் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் மசாலா அந்த ராஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அந்த மசாலாவோட வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும், அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும். இது வதக்கிட்டு இருக்கிறப்பவே இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளையும் சேர்த்து இதோட நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருக்கோம். அதோட கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அந்த மசாலா கூடவே சேர்த்து வதக்கிட்டா அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். மசாலாவெலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். பேபி பொட்டேட்டோ சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நீங்கள் பேபி பொட்டேட்டோ வாங்குகிறப்போ கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் ரொம்ப சின்னதாக கிடைக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் மீடியம் சைஸில் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அந்த சமயத்தில் நம்ம வேக வைக்கிறப்போ அதை சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மசாலா அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் ஓப்பன்லேயே வச்சுருக்கிறேன் மூடாமல். அதில் கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் இதோட தூவிக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எனக்கு கிரேவி இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதில் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சூடு ஆற அது கொஞ்சம் திக்காகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ரைஸுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போட்டு சாப்பிடலாம். இல்லை ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட இது செஞ்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஆனால் அதை விட சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ. நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட பேபி பொட்டேட்டோ கிரேவி நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள்.
இது வந்து அப்படியே வந்து ஒயிட் ரைஸ்க்கு போயிட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து பேபி பொட்டேட்டோ வாங்கினீங்கன்னா இந்த கிரேவி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.